வந்து அடுத்த அட்ராக்ஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். போயிட்டு இருக்கிற வழியில் நம்மளோட வண்டியில் வந்து பெட்ரோல் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. சரி வந்து போயிடும், இருந்தாலும் நம்ம வந்து பெட்ரோல் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் போக போக எனக்கு ஒரு பயம், ஐயோ எங்கேயோ போய் தள்ளிட்டு போயிட போகிறோமோ அப்படின்னு யோசித்தேன். அப்போ அனிதா சொன்னால் சரி வண்டியை திருப்பிடு, நம்ம பெட்ரோல் அடிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு தோணுச்சு யார்கிட்ட கேட்கலாம் இங்கே. அப்புறம் ஒருத்தர்கிட்ட கேட்டால் இங்கே போகிற வழியிலே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, நம்ம போயிட்டு இருக்கிற அதே இதுதான், நம்ம திருப்பவே தேவையில்லை, போகிற வழியிலே பெட்ரோல் பங்க் இருக்குது அப்படின்னா. அதுக்கப்புறம் தான் நாங்கள் கரெக்டாக வந்தால் நாங்கள் வந்துட்டு இருந்ததில் ஒரு 2 minutes முன்னாடி போனால் பெட்ரோல் பங்க். ஸோ வந்துட்டு நம்ம லைஃப்லேயும் இதே மாதிரி தான், நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்துட்டு ரொம்ப தேடி போயிட்டுருப்போம், வெக்ஸ் ஆகி திரும்பிடுவோம். சரி வேறு எங்கேயாவது அது கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேறு ஆங்கிளில் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு தோணும். ஆனால் ஆக்சுவலாக அங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதுக்கு பக்கத்தில் போயிருப்போம், பக்கத்தில் போய் தான் அந்த டெசிஷன் எடுப்போம். சரி வேறு ஆங்கிளில் போய் நம்ம வந்து பார்ப்போம் அப்படின்னு. இப்போவும் அதே மாதிரி தான். ஆக்சுவலாக நான் நிறையா அதை அனுபவப்பட்டிருக்கேன். இந்த பெட்ரோலுக்காக போகிற இந்த நேரத்தில் வந்துட்டு இப்படி வந்து ஆமாம் இல்லை, இது நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம அனுபவப்பட்டிருக்கோங்க அப்படின்னு யோசிச்சுட்டா சரி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நிறைய பேர் லைஃப் எடுத்துருக்காங்க. கிட்ட வரைக்கும் போயிட்டு சரி வேண்டாம் ஷேர் பண்ணுவோம். இந்த பாலம் அப்படியே அங்கே போகுதாக்கும், லேக்கை தாண்டி போகுது. மெதுவப்படம் எனக்கு பயமா இருக்கு. நம்ம வந்து போனோம் அங்கே இதுதான் நைஸ். பட் லேக் எங்கே ஜாயிண்ட் ஆகிறது போயிடும், அங்கே தான் போனோம், அங்கே தான் ஜாயின் ஆகும். அதில் என்ட்ரன்ஸ் மாதிரி ஏதோ இருக்கு. கைஸ் வந்து நம்ம அடுத்த அட்ராக்ஷன் வந்திருக்கோம். அடுத்ததும் பீச் தான். நம்ம வந்து பெருசாக ஒரு அட்ராக்ஷன் போகல. இல்லை ஆக்சுவலி இதோட வாவ் இங்கே ஃபுல்லாக வந்து சர்ஃபிங் தான். ஐ திங்க் இங்கே வந்து ஃபாரினர்ஸ் மட்டும்தான் ஜாஸ்தி இருக்காங்க, நம்ம ஆளுங்க யாரும் இல்லை. சரி நம்ம போவோம். ரீசன் என்னன்னா ஃபுல்லாக சர்ஃபிங். ஆமாம், இங்கே ஃபுல்லாக சர்ஃபிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறது. இப்போ நம்ம வந்து இந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறோம். ரீசன் என்னன்னு பார்த்தா, இங்கெல்லாம் ரொம்ப ஜாலியாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் இங்கே வந்து சர்ஃபிங் தான் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போகுது. வெயில் ஒரு மரம் கூட இல்லை, அதனால வெயிலின் கொடுமையால் எங்களுடைய கால்கள் அடுத்த இடத்துக்கு நோக்கி ஓட ஆரம்பிச்சு. கபில் பீச்சே தான், கொஞ்சம் முன்னாடி போனால் அந்த லேக்கும் பீச்சும் சேர்கிற இடம். அது ரொம்ப அங்கேயும் வெயிலாக இருந்துச்சுன்னா அப்படியே நாங்கள் கிளம்ப போகிறோம். சுத்தமாக அங்கே நல்லாயிருக்கும். ஆனால் காலை வெயில் வந்து கொடூரமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம கிளம்பலாம். இங்கே ஜாலியாக விளாட்றாங்க, பார்க்க ஆசையாக இருக்குது. நம்ம வந்து ப்ரிப்பேராக வரல, இல்லைனாலும் நமக்கு இந்த டைம் வந்து எல்லாம் தெரிஞ்சிச்சு. அந்த பீச்சில் என்ன பண்ணுவாங்க, இந்த பீச்சில் என்ன பண்ணுவாங்க,
எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் எங்களை மாதிரி வந்து 2 தடவை வர வேண்டாம். உங்களுக்கு நாங்கள் பெட்டராக எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறோம். ஓ அவ்வளோ தெரியல, கொஞ்சம் அப்படி தான் தெரியுது. உன்னோட மோதிரெல்லாம் பளபளன்னு தெரியுது ஃபேஸ் கிட்ட வச்சா. இருக்கு ஓகே, நாங்கள் இந்த ரூமை வெக்கேட் பண்ணுறோம், செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்புறோம். நான் ஃபீல் பண்ணுறேன், நீ ஜாலியாக இருக்கியா? நான் ஃபீல் பண்ணுறேங்க, ஒர்க்கெல்லாம் மிஸ் பண்ணுறேன், நான் ஃபீல் பண்ணுறேன். ஆமாம், கண்டிப்பாக வர வேண்டிய ஒரு பிளேஸ். ஓகே, இப்போ நம்ம செக் அவுட் பண்ணிவிட்டு ட்ரிவாண்ட்ரம் போயிட்டு அங்கேருந்து ஒரு 4-5 பிளேஸ் போகலாம். 4-5 பிளேஸா? தெரியல, டைம் பொறுத்து. இப்போவே வந்துட்டு அனிதா வந்து கருத்துட்டா. நீங்கள் அங்கே போயிட்டு 4-5 பிளேஸ் போகும்போது இப்போவே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கருச்செட்டியா வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்துட்டு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோவளம் வந்திருக்கோம். அடுத்த அட்ராக்ஷன் போகலான்ட்டு நம்ம வந்து பிளான் பண்ணோம். பட் வந்து நாங்கள் அங்கேருந்து ட்ரிவாண்ட்ரம் வந்து பஸ்ஸு புக் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பஸ்ஸு புக் பண்ணியாச்சு. பஸ்ஸு பார்த்திங்கன்னா 5 மணிக்கு. இனியும் வந்து நம்மளுக்கு வந்து டைம் பார்த்திங்கன்னா 2.5 மணி நேரம் டைம் இருக்குது. சரி என்ன பண்ணலான்னு யோசித்தோம். கோவளம் பக்கத்தில் தான் இருந்துச்சு, நம்மளோட லிஸ்ட்டில் இருந்துச்சு. பட் வந்து போகலாமா வேண்டாமாங்கிறது கடைசி நேரத்தில் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். அதனால் வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா பஸ்ஸு புக் பண்ணி இப்போ டைம் இருக்குது. நம்மளால் டைம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இப்போது கோவளம் வந்திருக்கோம். கோவளத்தில் நானும் அனுப்பிட்டோம். இது ஒன்று இது வந்து அப்படியே செட்டாக நம்ம வந்து 1 ஹவருக்கு 150 வாங்குறாங்க. ஸோ வந்துட்டு இது ஒன்று நம்ம வந்து புக் பண்ணி இதில் நம்ம இருக்கோம். ஸோ வந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பீச்சை பார்த்துட்டு அப்படியே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம். நம்ம இதை வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாங்கள் இது எடுத்ததுக்கப்புறம் கிளைமேட்டே அப்படியே மாறிடுச்சு. எதுக்குடா எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து ஃபோட்டோ எடுத்தேன். ஆமாம், இது வாங்கினது வந்துட்டு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஃபோட்டோ எடுத்தாவது நம்ம வந்து மனசை ஆற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆமாம், செம்ம வெயில், விட்டா டேன் ஆயிடும், அந்த அளவு தான். ஆனால் வந்து கொஞ்ச நேரத்தில் இதாகிடுச்சு, கூலிங் ஆகிடுச்சு. மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இது எடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுக்காக இதிலிருந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துருக்கோம். நான் வந்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறேன். எங்களோட இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் எங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறோம். ஸோ வந்துட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்ப போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட போகலாம். இங்கேருந்து பஸ் ஏற போகிறோம். இது வந்து 150 சொல்லியிருக்கேன். இது வந்து 150. சில இடத்துல வந்துட்டு 100 கொடுக்குறாங்க. அது வந்து 100 தெரியல, அதுதான் சொல்ல. அந்த வயசானவங்க இருக்காங்கல்ல, இல்லை அவங்க வயசானவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்தப்போ அவங்களுக்கு. ஸோ வந்து அப்படி இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்மளுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது. அந்த ஐடியாஸ் எல்லாம் வேறு லெவலில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். காசெல்லாம் பார்க்காதீங்க. இங்கே வந்துட்டிங்கன்னா நீங்கள் காசை பார்த்துட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. காசை பார்க்காம இது வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா
ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், நல்லா ரெஸ்ட்டும் எடுக்கலாம். இங்கே உட்காந்து அதான் இங்கே உட்காந்து கிட்ஸ் விளையாடுறது நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம். எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு. உங்களோட திங்ஸ் எல்லாம் மணலில் வைக்காமல் இதுக்கு மேலே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சாப்பிட போகலாம். என்ன சாப்பாடு கிடைக்குது அப்படின்னு இந்த மாதிரி பிக் எடுக்கலன்னு சொல்லிட்டு ஓகே ஃபைன், இந்த பீச் வேணாம், அடுத்த பீச் நம்ம போய் அந்த மாதிரி எடுக்கலாம். கண்டிப்பாக நம்ம வந்து இனி என்ன நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மாதத்தில் ஒரு நாள் இப்படி வந்து லாங் அவுட்டிங் கூட வந்துட்டாலும் இல்லை, நான் வந்து அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம், மாதத்தில் ஒரு அவுட்டிங் சூப்பராக பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு 2 டேஸ்னாலும் இந்த மாதிரி சூப்பராக பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்கலாம், பிளான் பண்ணலாம். சரி, இப்போ போய் சாப்பிட்லாம். ஓய் என்ன மீன் குழம்பு. நான் பிரியாணி சாப்பிட்லான்னு சொன்னேன். என்னடி கழுவி வச்ச தண்ணி? கஞ்சி தண்ணி. பாருங்க கைஸ், நான் வந்து பிரியாணி சாப்பிட்லான்னு நினச்சேன். ஆசிஃப் பிரியாணி இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. நான் எப்படி சாப்பிட வச்சிட்டேன். நான் ஆசைப்பட ஒன்றாவது நடக்குதுங்க. கொஞ்சமாக சரியில்லை, சாப்பாடும் சரியாக இருக்கும். ஆமாம், நீங்கள் ஒழுக்கமாக இருந்தால் நாங்கள் ஏன் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கோம். அதனால் சாப்பாடும் நல்லதாக சாப்பிடும். போட்டோ 3 தட்டில் போட்டோ வயிறு கனவான சொல்கிறேன். என்ன பண்ணுற பிரவீன்? மீன் குழம்பு இந்த என்ன இது மரவள்ளி குழம்பு இதோடு போட்டு ஓய் என்ன பண்ணிட்டு இருக்கிற? சார்ஜ் போடுறேன். பஸ் ஸ்டாண்டில் இப்படி வந்து கட்டி விட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு சார்ஜ் போட்டிருக்கோம். எங்களுக்கு வந்து பஸ்ஸு ஒரு 1/2 an hour டிலே, லேட்டாக தான் வருது. ஸோ இப்படி சார்ஜ் போட்டு கை வச்சுருக்கா, யாரும் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு. தூங்குற அப்புறம் என்ன பண்ணுறது? இங்கே நின்று நாங்கள் வந்து சாக்லேட் வாங்கிட்டு சரி, நான் போய் சாக்லேட் வாங்கிட்டு வரேன். நான் வீடியோ எடுப்பேன். சட்டையும் டவுசர் மட்டும் கலராக தெரியுது. நாங்கள் ஃபுல்லாக லைட்டு, என்னோடய மூஞ்சி ஆகிட்ட கரெக்டாக தான் தெரியும்.